பிக் பாஸ் எல்லாருமே எதிர்பார்த்த பிக் பாஸ் திருவிழா வந்து அக்டோபர் 6ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை ஒட்டி வந்து பார்த்தோம்னா பிக் பாஸ் 8 நிகழ்ச்சிக்காக நிறைய ப்ரோமோஸ் வந்து அந்த நிறுவனம் வந்து வெளியிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 8 எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் வகையில் முன்னாள் போட்டியாளர்களை வச்சு ஷோ நடத்தவும் வந்து தயாரிப்பு நிறுவனம் முன் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்கிறதுக்காக செஞ்சுட்டு வராங்க. ஸோ இதுக்கு நடுவில் பிக் பாஸில் யார் கண்டஸ்டண்ட்டாக போக போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒன்றொன்னா வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் பிக் பாஸ் வந்து அக்டோபர் 6ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா நடிகர் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மற்ற பிக் பாஸ் சீசன்களை காட்டிலும் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு இப்போவே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி தான். ஏன்னா முன்னாடி நடிகர் கமல் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்தார். ஸோ இப்போ வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னதுனால அவர் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பிக் பாஸ் சீசன் 8 மீதான எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கிற பலர் வந்து மக்கள் மத்தியில் ஏற்கனவே கொஞ்சம் பிரபலமானவங்களாக தான் இருப்பாங்க. குறிப்பாக சின்ன திரை சினிமாவில் இருந்து நிறைய பிரபலங்கள் வந்து பிக் பாஸ் சீசனில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தங்களோட லைஃப் கேரியரும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் பிக் பாஸ் போட்டியில் 16 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. அதனுடைய பட்டியல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் முதலாளி யார் பார்த்தோம்னா பொன்னி சீரியலில் நடிச்சுட்டு வர நடிகை தர்ஷிகா வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சுட்டு வர விஜய் விஷால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இவர் குக் வித் கோமாளியில் குக்காவும் வந்து இருந்தார். அதுக்கப்புறமா செல்லம்மா தொடரில் நடிகை அன்ஷிதா வந்து பங்கேற்கிறாங்க. இவங்களும் குக் வித் கோமாளியில் கோமாளியாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் செல்லம்மா சீரியலில் இருந்தே நடிகர் அர்ணவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் முள்ளும் மலரும் சீரியல், அப்புறம் செந்தூர பூவே சீரியல் மாதிரி பல சீரியலில் நடித்து அதுக்கப்புறமா ருத்ரதாண்டவம் படத்துலையும் நடித்த நடிகை தர்ஷா குப்தா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சின்ன திரை நடிகர் சௌந்தர்யா நஞ்சுண்டான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா ஜீ தமிழில் வீரான்ற சீரியலில் வந்து நடிச்சிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா சூர்யா நடித்த 6 படத்தில் சவுண்டு சரோஜா கேரக்டர் எடுத்து நடித்த நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியோட மகளாக நடிச்சிருந்த சஞ்சனா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்புறம் குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த விடிவி கணேஷ் வந்து பிக் பாஸ் 8க்கு போகிறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக இருந்த சுனிதாவும் வந்து பிக் பாஸ்க்கு போகிறதா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ராப் இசை கலைஞர் பால் டப்பா அப்படிங்கிற அனிஷும் வந்து ராப் இசை பாடகர் பிரிவில் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து போகிறாரு. அதுக்கப்புறம் மயில்சாமியோட மகன் அன்பு, அப்புறம் நடன கலைஞர் கோகுல்ன்ட்டு வந்து 16 பேர் இந்த வாட்டி வந்து பிக் பாஸ்க்கு போகிறாங்க. இவங்களில் யார் மக்கள் மனசு ஜெயிக்கிறாங்க, யார் டைட்டில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும் ஒன் பை ஒன்னாக. ஸோ இந்த பட்டியல் வந்து ஃபைனலாகி இவங்களே வந்து பிக் பாஸ் 8க்கு வந்தால் இந்த விளையாட்டு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.